ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி என்னும் பஞ்சகர்த்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். தொடர் காணொலியாக நட்சத்திரங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் என்ற வரிசையில் இன்று 3வது நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் வன்னி தேகாய வித்மகே மகாதபாய தேமகி தன்னோ கிருத்திகா பிரசோதயாத் என்பது இந்த கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்தை கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் வளர்வரையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையும் கிருத்திகை நட்சத்திரமும் ஒன்று சேரும் நாளில் துவங்குங்கள். அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் அகம்புறம் இரண்டும் சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமர்ந்து தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை 27 முறை தொடர்ந்து 27 நாட்களுக்கு ஜபித்து பாருங்கள். கிருத்திகை, உத்தரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்து உங்களுக்கு கெடுபலன்களை தந்தாலும் அந்த கெடுபலன்கள் இல்லாமல் போகும் அல்லது கெடுபலன்களுடைய பாதிப்பு குறைவாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். உச்சரித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பெருத்த மாற்றமடைய வாழ்த்துக்கள். மற்றும் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கும் பட்சத்தில் முதல் பாகத்தில் பிறந்திருந்தால் 9 நாட்கள் தோஷம் உண்டு. 2ஆம் பாகத்தில் பிறந்திருந்தால் தோஷமில்லை. 3ஆம் பாகத்தில் பிறந்திருந்தால் 15 நாட்கள் தோஷம் உண்டு. 4ஆம் பாகத்தில் பிறந்திருந்தால் 48 நாட்கள் தோஷம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு காலத்தில் சுமார் ஒரு 30, 35, 40 வருடத்திற்கு முன்னால் ஒரு ஜோதிடரிடம் ஒரு குழந்தை பிறந்தது என்று சென்று நேரத்தை சொன்னவுடன் அவர் ஒரு காகிதத்தில் பஞ்சாங்கத்தை பார்த்து கணித்து எழுதி முடித்தவுடன் அவர் சொல்லுவது முதல் பலன் இதுதான். அப்படித்தான் ஜோதிடம் இருந்தது. ஒவ்வொரு பாதத்திலும் பிறந்த குழந்தைகளுக்கு தோஷம் எவ்வளவு காலம் என்று சொல்லியிருப்பார். அதிலும் பாலாரிஷ்டம் என்று சொல்லக்கூடிய பாலாரிஷ்டமும் சகடயோகம் என்று சொல்லக்கூடிய சகடயோகமும் இந்த 3 இருக்கும் பட்சத்தில் இந்த நட்சத்திர பாதத்தில் சரியில்லை என்ற நாட்கள் தோஷம் உள்ள நாட்கள் என்று சொல்லும் பொழுது மேலே சொன்ன பாலாரிஷ்டமும் சகடயோகம் இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தையை சிரமப்பட்டு காப்பாற்ற வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை நாம் நிறைய குழந்தையினுடைய ஜாதகத்தில் கவனித்திருக்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது இது இந்த நாளில் சொல்லப்பட்ட அல்லது இந்த நாட்கள் இவ்வளவு நாட்கள் என்று குறிப்பிடப்பட்ட தகவல் நடைமுறையில் நீங்களும் கவனித்து பாருங்கள். என்று முழுமையாக ஆங்கில மருத்துவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் நாம் பயணித்து கொண்டிருப்பதால் இந்த தோஷ நாட்கள் பெருசாக தெரிவதில்லை. ஏனென்றால் தொந்தரவு இருக்கிறது என்றவுடன் உடனே மருத்துவரை அணுகுகிறோம். அதுதான் நமக்கு பெரிதாகப்பட்டது. அந்த மருத்துவர் அந்த நோயை சமன்படுத்தும் நிலையில் முயற்சிக்கிறாரே ஒழிய அல்லது வளர்வதை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாரே ஒழிய நோய் இல்லாமல் மருத்துவத்தால் தடை செய்ய முடியவில்லை அல்லது நிவர்த்தி செய்ய முடியவில்லை என்பதை கசப்பான உண்மை. சரி நண்பர்களே, மேலும் தகவல்களை பார்ப்போம் பாருங்கள். 27 நட்சத்திரங்கள். கார்த்திகை நட்சத்திரம் 3வது நட்சத்திரம். இதன் வானமண்டலத்தில் 26.40 பாகை ஒரு கலை முதல் 40 பாகை வரை 26 பாகை முதல் 40 பாகை வரை பரவியுள்ளது. இது 6 நட்சத்திரங்களின் கூட்டு தொகையாகும். ஆகாயத்தில் கத்தி போல் தோற்றமளிக்கும் இதன் முதல் பாதம் மேசராசியிலும் மற்ற 3 பாதங்கள் ரிஷப ராசியிலேயும் அமைந்திருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரம் பறவை என்று பார்க்கும் பொழுது மயில், எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது 6, மரம் என்று பார்க்கும் பொழுது அத்தி, தோற்றம் என்று பார்க்கும் பொழுது கத்தியினுடைய தன்மை அல்லது கத்தியினுடைய வடிவம், நாடி என்று பார்க்கும்போது சிலேத்தும நாடி, அதிபதி என்று பார்க்கும் பொழுது சூரியன், வேதை நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரம்,
தசா ஆண்டுகள் 6, மிருகம் பெண் ஆடு, பாலினம் பெண், பார்வை கீழ்நோக்கு பார்வை, நிறம் சிகப்பு நிறம், தன்மை கலப்பு. கணம் என்று பார்க்கும் பொழுது ராட்சச கணம், ரட்சி என்று பார்க்கும் பொழுது வயிறு ரட்சி, விசக்கடிகை என்று பார்க்கும் பொழுது 30 நாழிகை முதல் 34 நாழிகை வரை விஷக்கடிகை என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த 4 நாழிகையும் சுப காரியங்கள் தவிர்ப்பது சாலச் சிறந்தது. வெளிப்பயணத்தை தவிர்ப்பது சாலச் சிறந்தது. அதற்கடுத்து மருந்து உண்ணுவதை அல்லது உடல் நலத்துக்காக வைத்தியம் பார்ப்பது, வைத்தியம் சார்ந்த மருந்துகளை எடுத்துக்கொள்வது, இது எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் தவிர்ப்பது அல்லது தள்ளி போடுவது என்பது சாலச் சிறந்தது. அதற்கடுத்து அமிர்த கடிகை என்று சொல்லப்படக்கூடிய 54 நாழிகை முதல் 58 நாழிகை வரை மிகச்சிறந்த காலம். இந்த காலத்தில் சுபகாரியங்கள், மருந்துகள் மற்றும் விருந்துகள் மற்றும் வெளிப்பயணம் மற்றும் சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை பரிமாறிக்கொள்வது, சொல்லுவது, அதற்கான நாள் நட்சத்திரங்களை தேர்ந்தெடுப்பது என்பது மிக உகந்த காலமாக நடைமுறை அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன். தோன்றியவர் என்று பார்க்கும் பொழுது, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்று பார்க்கும் பொழுது கார்த்திகை என்று சொல்லப்படுகிறது. தேவதை என்று பார்க்கும் பொழுது அதிதேவதை அக்னி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடலில் கழுத்து, குரல் வளையின் மேற்பகுதி, அடிநாக்கின் இருபுறமும் இருக்கும் கழலைகள், கீழ்த்தாடை, தலையின் பின்பகுதியில் இருக்கும் குமுளம், செறிவள்ளம், பற்கள், இந்த பாகங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய ஆதிபத்தியத்திற்குள் அல்லது கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது மருத்துவ ஜோதிடத்தில் அப்படியே ஒத்துப்போகிறது என்பது சற்று ஆறுதலான விஷயமே. நோய்கள் என்று பார்க்கும் பொழுது மறு, முகப்பருக்கள், வெட்டுக்காயங்கள், சிவந்து போன கண்கள், கண்ணில் நீர் வழிதல், தொண்டை வலி, வீக்கம், பேசும்போது சப்தம் குறைவது, மூக்கில் கட்டிகள், பேசும்போது கரகரப்பு, பேச்சில் வரும் குளறுபடிகள், உலர்ந்த தோல் நோய்கள் அனைத்தும் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய தன்மைகளாக காணப்படுகிறது. இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக கண்களில் நீர் வழிதல், முகப்பருக்கள் இருப்பதை நடைமுறையில் நான் நிறைய பார்த்திருக்கிறேன். அதே சமயத்தில் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கும் பட்சத்தில் சூரியன் பகை பெற்றோ நீச்சம் பெற்றோ இருக்கும் பட்சத்தில் முகம் சற்று இயல்பு வாழ்க்கையை விட, இயல்பான மனிதர்களை விட சற்று விகாரமாக இருப்பதை நான் கவனித்திருக்கிறேன். அடுத்து குணங்கள் என்று பார்க்கும் பொழுது ஆசாரமுள்ளவன், வித்வான், பிராப்தன், புத்தியுள்ளவன், ரோகமுள்ளவன், முன்கோபி, சாஸ்திரங்கள் அறிந்தவன், இளம் வயதில் விபச்சாரமுள்ளவன், தாய் மாமன் வகையில் விரோதமுள்ளவன், பகை கிரகங்கள் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் சொந்த ஊரில் பகை கொள்கிறார், வெளியூரில் வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது, வெளிநாட்டு வாழ்க்கை என்பது அதிகார தோரணையோடு இருக்கிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் இயல்பான வாழ்க்கையை விட்டு தவறான பாதையில் பயணிக்கிறார்கள் அல்லது தன்னை விட தாழ்ந்த மனிதர்களிடம் மேல் அல்லது உயர்ந்த மனிதர்களிடம் ஈஸியாக இவர்கள் பழக்கம் ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள். இதில் சூரியனும் லக்னாதிபதியும் நல்ல நிலையில் இருக்கும்போது மேம்பட்ட மக்களிடம் ஏற்படும் பழக்க வழக்கம் அவருடைய வாழ்க்கையை மேல் நோக்கி கொண்டு செல்லுகிறது. தரக்கட்ட அல்லது தாழ்ந்த இனம் கொண்ட மனிதர்களிடம் பழகுவது என்பது சற்று அவமானமும் நஷ்டங்களையும் உருவாக்கி வாழ்க்கையினுடைய பாதையையே தவறான பாதையில் இழுத்துச் செல்லுகிறது என்பதை நடைமுறையில் கண்டிருக்கிறேன். நீங்களும் பாருங்கள், ஒத்து வருகிறதா பாருங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 978999 சரி நண்பர்களே, தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.